எங்க அப்பா நல்லா பேசுவார் வச்சுட்டு எங்கிட்ட வந்து வா பேச்சுக்குள்ள கலந்துக்கலாம் என்ன சொல்லக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவோம். அதை வச்சுட்டு என்னை கேட்கலாம்ட்டார். அவரோடது தனி, அவருக்கு பிடிச்சது அவர் செய்யறாங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன். எனக்குலாம் கித்தாரில் ட்ரிங்கில் கூட ஒரு சவுண்ட் வராது, கித்தாரெலாம் நல்லா வாசிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்யறாங்க. அப்ப இந்த தலைமுறை பிள்ளைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கை என்னுடையது என்பது குறித்து அவர்களுக்கு ஒரு பிரியம் இருக்கு. They just wanted to enjoy their own life. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாரோ ஒரு மேலத்தில் சித்தப்பாவுடைய மகன் மூலமாக நாங்கள் நிரூபிக்க வேண்டும் வச்சிருக்கீங்களா, நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா நம்ம அந்த 10 சத்தியம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பிள்ளைய மைண்ட்ல வச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த எந்த சத்தியமோ அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த பிள்ளை பிறந்த உடனே பாரு இந்த பிள்ளைய வச்சு நான் உன்னை அசிங்கப்படுத்த ஒரு சத்தியம். கல்யாணத்துல கரிசூர் போராடுவாங்க, பாரா என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சு உன்னால கொண்டாந்த இடத்துல 2வது சத்தியம். இந்த எந்த சத்தியம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த குழந்தை சட்டியே போடாத வயசுலேயே அந்த பிள்ளைய வச்சு 10 சத்தியம் பண்ணிட்டு அதை நோக்கி அந்த பிள்ளையை நீங்க நகர்த்தணும்னு நினைச்சா அந்த பிள்ளை இப்படி முடியாது. உங்கள் சத்தியம் நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செய்வதில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அடுத்தவன் செய்யறப்ப அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்காது. அப்ப அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மகிழ்ச்சி என்பது தேடி அடைவதல்ல, இருப்பதில் புரிவது. மகிழ்ச்சி என்பது தேடி அடைவதல்ல, இருப்பதில் புரிவது. இருப்பதில் மகிழ்ச்சி இருப்பதை கவனிக்க முடியாதவர்கள் இல்லாதவர்கள் மகிழ்ச்சியை தோல்கிறார்கள். ஏன்னா நாம எல்லாரும் மோசமானவர்களே தேடிட்டு இருக்கப்ப மோசமானது கண்டுபிடிப்படுது. இருப்பதில் அத்தனை மகிழ்ச்சி இருக்கு. மனிதன் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் இருக்கா யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கும். ஆனா